அல்லாஹ்வுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதிலும், எந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழுமாறு எங்களை எச்சரித்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்ந்து வாழ்வதிலும் உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய குத்துபா எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியும் அதனுடைய மார்க்க வழிகாட்டல்கள் பற்றியும் ஒரு சில விஷயங்களை மிக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விளைகிறது. அன்புக்குரியவர்களே, மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டம், மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, அவனுடைய வாழ்க்கையில் இடம்பெறுகிற ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது என்றால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் திருமணம் என்று சொல்லுகிற ஒரு விஷயத்தை நாம் அடையாளப்படுத்தலாம். ஒரு காலகட்டத்தில் தனிமையில் வாழ்ந்து பாடசாலைகளில் படித்து இளைஞர்களாக மாறி வாலிப பருவத்தில் வாழ்க்கையினுடைய நீரோட்டத்தில் கலக்கிற பொழுது இன்னும் ஒரு பக்கம் உளவியல் தேவைகளோடு சேர்த்து உடலியல் ஆசைகளும் அதிகரிக்கிற பொழுது தனக்கென்ற ஒரு ஒதுங்குமிடம், தனக்கென்ற ஒரு அடைக்கலம் தேவை என்கிற ஒரு மனோநிலை ஏற்படுகிற பொழுது அந்த மனோநிலையை ஒரு சரியான சீரான வடிவமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் எங்களுக்கு காட்டி இருக்கிற மிக உன்னதமான ஒரு வணக்கம் தான் அந்நிக்காஹ் என்று சொல்லுகிற திருமணம் என்று சொல்லுகிற விஷயம். இந்த திருமணம் என்கிற இந்த ஒப்பந்தம் அல்லது இந்த உறவு இஸ்லாத்தினுடைய பார்வையில் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், இதை ஒரு வணக்கமாக இஸ்லாம் அறிமுகம் செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிகாஹு மின் சுன்னதி வமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, என் வழிமுறையை யார் வெறுக்கிறார்களோ, வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்களோ, நான் தனிமையில் வாழப் போகிறேன் என்று சொல்கிறார்களோ, நான் துறவரத்தில் போகப் போகிறேன் என்று சொல்கிறார்களோ, இவர்களெல்லாம் இந்த மார்க்கத்துக்குரியவர்கள் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்த மிக உன்னதமான ஒரு வணக்கமாக இந்த திருமணம் என்று சொல்லுகிற வணக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். மனித உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அவனுடைய செயற்பாடுகளை கட்டுக்கோப்புக்குள் வைத்திருப்பதற்கும் மனித செயற்பாடுகளின் ஒழுங்குகள் சீராக அமைவதற்கும் இந்த திருமணம் என்று சொல்லுகிற ஒரு அம்சத்தை அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இந்த பூமியில் அறிமுகம் செய்கிறான். ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா, உங்களை ஆண்கள் பெண்கள் என்று சோடி சோடிகளாக நாங்கள் படைத்திருக்கிறோமே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று சொன்ன அல்லாஹ் லிதஸ்குனு இலைஹா, அதன் மூலமாக அந்த சோடிகளாக நீங்கள் படைக்கப்பட்டதன் ஊடாக ஒருவருக்கொருவர் மன அமைதியையும் நிம்மதியையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இவ்வாறு நாங்கள் உங்களை படைத்து வஜஅல பைனகும் மவத்ததன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் திருமணம் என்று சொல்லுகிற இரு மனங்கள் ஒன்றாக இணைந்து ஒரே பாதையில் பயணிக்கின்ற ஒவ்வொரு கோணங்களில் ஒவ்வொரு திசைகளில் ஒவ்வொரு குடும்பங்களில் யாரென்று தெரியாமல் வாழ்ந்த ஒவ்வொரு சூழல்களில் வளர்ந்த பல்வேறு பழக்க வழக்கங்களோடு இருந்தவர்கள் எல்லாம் திருமண உறவு என்று சொல்லுகிற ஒரு அம்சத்தினூடாக இணைந்து அன்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் ஒருவருக்கொருவர் இணைந்து வாழுகிற இந்த வாழ்க்கை இருக்கிறது, இந்த விட்டுக் கொடுக்க முடியாத உறவு இருக்கிறது, இணைந்து வாழுகிற சந்தோஷம் இருக்கிறது. இந்த சந்தோஷம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அதே நேரம் அல்லாஹு தஆலா இந்த திருமண ஒப்பந்தத்தை வரைவிலக்கணப்படுத்துகிற பொழுது இதை ஒரு சாதாரண விஷயமாக அல்லாஹ் சொல்லவில்லை. வஅഖذனா மின்ஹும் மீசாக்கன் கலீமா, இந்த திருமணத்தின் ஊடாக கணவன் மனைவி என்று சொல்லுகிற அந்த உறவு இணைவதன் ஊடாக அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு கடினமான ஒரு கனமான ஒரு பாரமான ஒப்பந்தத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு இலகுவில் முறிக்க முடியாத, முறித்து விட்டால் கூட இலகுவில் சேர்ந்து கொள்ள முடியாத ஏனைய வியாபார ஒப்பந்தங்களை போல, கொடுக்கல் வாங்கல் உடன்படிக்கைகளை போல, ஏனைய சமாதான ஒப்பந்தங்களை போல முறிந்து விட்டால் இன்னும் ஒன்றை செய்து கொண்டு இலகுவாக போய்விடலாம் என்கிற மனோநிலையில் இல்லாமல் மிக கடுமையான இறுக்கமான சட்டதிட்டங்களோடு இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே இந்த திருமணத்தை பற்றி அறிமுகம் செய்கிறார். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய கால சூழல், இந்த திருமண வாழ்க்கை ஒரு பக்கம்
மிக பெரும் சவாலாக மாறி போயிருக்கிற ஒரு சூழலில் இன்னும் ஒரு பக்கம் திருமணம் கேலிக்கூத்தாகவும் பொழுதுபோக்காகவும் மாறி போய் கொண்டிருக்கிற ஒரு இக்கட்டான சூழலில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசிக் கொண்டிருக்கிற எனக்கும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் சரி, இந்த திருமண வாழ்க்கை என்பது இன்றிருக்கிற சினிமாக்களும் இன்றிருக்கிற நாடகங்களும் இன்றிருக்கிற காட்சிகளும் ரீல்ஸுகளும் வடிவமைத்திருக்கிற ஒரு வகையான மனோபாவம். பெண்கள் என்றால் பிரச்சனைக்குரியவர்கள், குடும்ப வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக வெறுத்திருக்கிற சூழலில் ஒருவன் நீ வெளியிலே இருப்பது உனக்கு சந்தோஷமா, வீட்டுக்குள் போவது சந்தோஷமா என்று கேட்டால் எனக்கு வீட்டுக்குள் போவது பயமாக இருக்கிறது, என் மகிழ்ச்சியை கெடுக்கிறது, என் மனைவியோடு சேர்ந்திருப்பது என் சந்தோஷத்திற்கு தடையாக இருக்கிறது என்று எல்லோருமே அல்லது பெரும்பாலானவர்கள் அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர பேசிக் கொள்கிற அளவுக்கு திருமண வாழ்க்கை இன்று கசந்து போய் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இருப்பதை பார்க்கிறோம். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு, அந்த ஆய்வினுடைய முடிவின் பிரகாரம் சுமார் 90% திருமணங்கள் இன்றைய கால சூழலில் பிள்ளைகளுக்காகவும் குடும்ப கௌரவத்திற்காகவும் தான் ஒட்டி கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகிற அளவுக்கு திருமண வாழ்க்கை மிக கடுமையான இறுக்கமான சோதனைகளோடு மாறிப்போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமண உறவினுடைய நிலையை எடுத்து பார்க்கிற பொழுது வாலிபர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். மிக வேகமான திருமணங்கள், மிக அவசரமான திருமணங்கள். நேற்று பாடசாலையில் படித்துக் கொண்டிருந்த மாணவி மறுநாள் திருமண ஒப்பந்தத்தில் சேருகிறாள். பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த மாணவன் திருமண ஒப்பந்தத்தில் சேருகிறான். நேற்று பாடத்திற்கு போய் வந்தவன் இன்று மணமேடையில் உட்கார்ந்து இருக்கிறான். தவறு கிடையாது. ஆனால் அந்த வேகம் மறுநாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம் செய்தி கேள்விப்படுகிறோம் அந்த திருமணம் பிரிந்து விட்டதாக, தலாக்கிலே போய் முடிந்திருப்பதாக, காதிக்கோட்டிலே வழக்கு வைத்திருப்பதாக கேள்விப்படுகிற அளவுக்கு மிக வேகமான திருமணங்களும் மிக வேகமான மனமுறிவுகளும் அதிகரித்து போய் கொண்டிருக்கின்றன. இரண்டாவது திருமணம் என்பது இன்று ஃபேஷனாக மாறிக்கொண்டு வருகிறது. மார்க்கம் அனுமதித்த இரண்டாவது திருமணம் அல்ல, மார்க்கம் வலியுறுத்திய இரண்டாவது திருமணம் அல்ல. ஒன்றை முடித்துவிட்டு தலாக் சொல்லிவிட்டு அல்லது பிரிந்து விட்டு இன்னொன்றை முடித்துவிட்டு அத்தோடு வாழ்ந்துவிட்டு ஆசையை தீர்த்துவிட்டு இன்னும் ஒன்றை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு வரும் 20, 23, 24 வயதுகள் நிறைவடைவதற்குள் மூன்றாவது திருமணத்தை முடிக்கிறான் என் வாலிபன். நான்காவது திருமணத்தில் வந்து நிற்கிறாள் என் யுவதி. அந்த அளவுக்கு சமூகம் மிக மோசமான மனோநிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம் பிரதேசங்களில் நடாத்தப்பட்ட ஆய்வுகள் சொல்லுகின்றன, முஸ்லிம்கள் சரிந்து வாழுகிற, முஸ்லிம்கள் நெருக்கமாக வாழுகிற பகுதிகளில் 10 வீடுகளில் ஒரு வீட்டிலே 10 வீடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த 10 வீடுகளில் ஒரு வீட்டிலே திருமணத்தை கைவிட்டு விட்டு ஒரு குழந்தையோடு அல்லது குழந்தை இல்லாமல் திருமணத்தை பிரிந்து வாழுகிற 18 வயதுக்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்ட ஒரு வாலிபனோ அல்லது ஒரு யுவதியோ இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று இந்த திருமணத்தினுடைய மனமுறிவுகள் மிக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. கேலி கூத்தாக எல்லா விஷயங்களையும் போல என்னுடைய வாலிபர்கள் இந்த திருமணத்தையும் கையாள ஆரம்பித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 2 சவால்களுக்கு மத்தியில் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. இந்த திருமண ஒப்பந்தம், கணவன் மனைவி என்கிற இந்த சோடி, இதன் ஊடாக மன அமைதி கிடைப்பதற்காக, மன நிம்மதி கிடைப்பதற்காக, ஆறுதலுக்காக, சந்தோஷத்திற்காக, அன்பை பரிமாறிக் கொள்வதற்காக, ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தங்களை புரிந்து கொள்வதற்காக, தங்களுடைய ஆசைகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த திருமணத்தை நாங்கள் ஆகுமாக்கி இருக்கிறோம், அத்தாட்சியாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய வார்த்தையை பொய்ப்பிக்கின்ற வாழ்க்கையாக இன்றைய வாழ்க்கையும் சூழலும் மாறி போகிறது என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, தவறு எங்கிருக்க முடியும் என்கிற ஒரு கேள்விக்கு இன்றைய ஈமானிய சமுதாயம் நிச்சயமாக பதில் தேடியாக வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் வீட்டிலே வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற, பிள்ளைகளுக்கு வரம் தேடிக் கொண்டிருக்கிற, திருமணம் முடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு சகோதரியும் அவர்களை பெற்ற பெற்றோர்களும் என் பிள்ளையினுடைய திருமணத்தின் ஆயுள் எவ்வளவு காலம் இருக்குமோ என்று பயந்து திருமணத்தை முடித்துக் கொடுக்கிற அளவுக்கான நிலைமைகள் இன்று மாறி போயிருக்கின்றன. ஒரு வருடம் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து விட்டார்கள் என்றாலே அது ஆச்சரியமாக பார்க்கப்படுகிற அளவுக்கு, திருமணம் முடித்து 2 வருடமா ஒன்றாக இருக்கிறீர்களா, ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைய சூழலில் திருமணங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே மாறி போயிருக்கின்றன. ஒரு வணக்கம்
அந்த வணக்கத்திற்கான தனித்துவம், அந்த வணக்கத்தை பின்பற்றுவதற்காக வழிகாட்டிய அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரிகள், இவற்றைகளை எல்லாம் தெளிவாக பின்பற்றுகிற ஒரு சமுதாயம், அதை வாழ்க்கையின் ஒப்பந்தமாக, வாழ்க்கையின் உயிரோட்டமாக கொண்ட ஒரு சமுதாயம் இந்த திருமணம் என்று சொல்லுகிற இந்த விஷயத்தில் மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, சில அடிப்படைகளை பற்றி இங்கு நாங்கள் நிச்சயமாக பேசியாக வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இங்கு பேசப்படுகிற விஷயங்கள் யாரையும் புண்படுத்துவதற்காக உள்ள விஷயங்கள் அல்ல. அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் உண்மைக்குண்மையாக நேசிக்கின்ற ஒரு ஈமானிய சமூகத்தில் உள்ள அங்கத்தவனாக பொருந்திக் கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத மனோநிலையோடு இன்றைய திருமணங்களை பற்றி பேசியாக வேண்டும். இது அல்லாஹுடைய மார்க்கம், இது அல்லாஹுடைய தீன். இந்த தீனில் யாருடைய விருப்பு வெறுப்புகளுக்காகவும், யாருடைய சுயலாபங்களுக்காகவும், யாருடைய திருப்திக்காகவும் சத்தியத்தை சொல்வதற்கு நாங்கள் பயப்படக்கூடாது, தயங்கக்கூடாது என்கிற அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சில விஷயங்களை உங்களுடைய சிந்தனைக்காக நான் சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமண உறவு இருக்கிறது. இந்த திருமண உறவை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது தெரியுமா? வெறுமனே திருமண ஒப்பந்தம் செய்து முடித்ததற்கு பின்னால், ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக மாறியதற்கு பின்னால் இந்த உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். இந்த உறவை கட்டமைக்கிற பொழுதே, அதற்கான அடித்தளத்தை இடுகிற பொழுதே, அதற்கான சரியான தெரிவை வைக்கிற பொழுதே மிக அடிப்படையான ஒரு நிபந்தனையை இஸ்லாம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன். ஒரு பெண் 4 காரியங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். அது ஆணுக்கும் பொருந்தும். 4 விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். 1 அவளுடைய அழகுக்காக, 2 அவளுடைய பரம்பரைக்காக, 3 அவளுடைய பொருளாதாரத்திற்காக, 4 அவளுடைய மார்க்கத்திற்காக என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய செய்திகளில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கிறதே, ஜவாமிஉல் கலீம், ரத்தின சுருக்கமாக சொல்லுகிற வார்த்தைகள், 1000 அர்த்தங்கள் பொதிந்த வார்த்தைகள். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நீ மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அந்த வசனம், அந்த ஹதீஸினுடைய வாசகம் எப்படி வருகிறது தெரியுமா? ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், ஃபதுஃபர் பிதாத்தித்தீன். மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை அடைந்து கொண்டு திருமணம் முடித்து நீ வெற்றி அடைந்து கொள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கம் என்கிற அந்த அடிப்படை அது சரியாக இடப்பட வேண்டும் என்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை நீ தேடுதல் உன் திருமணத்திற்காக அல்ல, உன் வெற்றிக்காக என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய திருமணத்தின் தோல்விகள் இங்கிருந்து ஆரம்பிக்கின்றன. எனக்கு என்னுடைய மகளுக்கு வருகிற மணமகன் படித்திருக்கிறானா, பட்டம் பெற்றிருக்கிறானா, பொருளாதாரத்தில் எந்த நிலையில் இருக்கிறான், வாகனம் வைத்திருக்கிறானா, நன்றாக சம்பாதிக்கிறானா, சமூக அந்தஸ்தோடு இருக்கிறானா, கடை வைத்திருக்கிறானா, பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறானா, அரச உத்தியோகத்தில் இருக்கிறானா என்றெல்லாம் தேடி தேடி பார்க்கிற என்னுடைய யுவதிகளை வைத்திருக்கிற என் பெற்றோர், எனக்கு வரப்போகிற மருமகன், என் மகளுக்கு வரப்போகிற மாப்பிள்ளை, அல்லது நான் முடிக்க போகிற எனக்கு வருகிற மனைவி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறாள்? தொழுகையாளியாக இருக்கிறாளா? இபாதத்தோடு இருக்கிறாளா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறாளா? அல்லாஹ்வுடைய தீனை உள்ளத்தால் நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாளா? அன்புக்குரிய சகோதரர்களே, நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். ஒரே ஒரு அடிப்படையை உங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிவு செய்கிறேன். யாரெல்லாம் திருமணத்திற்கு தயாராக இருக்கிற வாலிபர்கள் இருக்கிறீர்களோ, திருமணம் முடிப்பதற்கு தயாராக இருக்கிற பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் எல்லோருக்கும் பொதுவாக இந்த அடிப்படையை சொல்லுகிறேன். வல்லாஹி சும்ம வல்லாஹி சும்ம வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய இபாதத்துகளுடைய விஷயத்தில் அவனை சிறு பிள்ளை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்த ரப்பினுடைய விஷயத்தில் அல்லாஹு அக்பர் என்று அவன் அழைப்பு விடுக்கிற பொழுது அந்த அழைப்புக்கு பதில் அளிக்கிற மனோநிலை இல்லாத ஒரு மணமகன், ஒரு மணமகள், அவள் இந்த உலகத்தின் அந்தஸ்தில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய பிள்ளையை அவன் சந்தோஷமாக வைத்திருக்கவே மாட்டான். அல்லாஹுக்கு நன்றி கெட்ட ஒருத்தன் நீங்கள் வளர்த்து கொடுக்கிற பிள்ளைக்கு நன்றியோடு இருப்பான் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அல்லாஹுக்கு நன்றி கெட்டவளாக வாழுகிற ஒரு பெண் நீங்கள் வளர்த்து கொடுத்த உங்களுடைய மகனுக்கு விசுவாசமாக இருப்பாள் என்று எதிர்பார்க்கிறீர்களா? எவ்வளவு பெரிய அறியாமை,
இந்த அறியாமையினுடைய அடித்தளம் தான் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய திருமணங்கள் கேள்விக்குறியிலே வந்து நிற்பதற்கு மிக பிரதானமான காரணம். இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களை, இன்றைய திருமணங்களை தீர்மானிக்கின்ற சக்திகளாக, ஒரு திருமணத்தை தீர்மானிக்கின்ற சக்தி ஒரு மணமகனுக்கும் மணமகளுடைய வழிகாரனுக்கும் தான் இஸ்லாம் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. மணமகனுடைய வழிகாரன் மணமகனுடைய சம்மதத்தோடு அந்த திருமணத்தை தீர்மானிக்க வேண்டும். அவன் முன் நின்று நடாத்த வேண்டும். அவன் அதற்கு பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். அவன் தான் ஈஜாப் கபூல் சொல்ல வேண்டும். அதற்குரிய எல்லா செலவுகளையும் அவன் பொறுப்பேற்க வேண்டும். மகரை கையேற்றுக் கொள்ள வேண்டும். இதோ என்னுடைய மகளை உங்களுக்கு நான் மனைவியாக ஆக்கி தருகிறேன் என்று கையை பிடித்து சொல்ல வேண்டும். அந்த அதிகாரத்தை இஸ்லாம் வழிகாரனுக்கு கொடுத்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற அதிகாரத்தை மாப்பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு ஆண் மகனுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்று திருமணங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே காதல் என்ற பெயரால் எங்கோ ஒரு மூலையில் நள்ளிரவில் தனிமையில் பல வருடங்களாக எல்லாவற்றையும் இழந்து, உணர்வுகளை இழந்து, ஆசைகளை இழந்து, அல்லாஹுவை மறந்து, அல்லாஹுடைய தீனை இழந்து, சொந்தமான மரியாதையை கூட இழந்து இன்று எங்கோ ஒரு மூலையில் தீர்மானிக்கப்படுகின்றன. முடிவு பெற்றோர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். சமூக அந்தஸ்துக்காக, கௌரவத்திற்காக தகுதியற்றவனாக இருந்தாலும் தகுதியற்றவளாக இருந்தாலும் என்ன செய்வது? மகன் விரும்பிவிட்டான், மகள் விரும்பிவிட்டால் வேறு வழி இல்லை என்கிற மனோபாவத்தோடு பல நெருக்கடிகளோடு திருமணத்தை முடித்து வைக்கிற பெற்றோர்கள் இந்த சமுதாயத்தில் அதிகரித்திருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் நான் கற்பனையாக பேசவில்லை. என்னுடைய பிரதேசத்தினுடைய ஒரு விவாக பதிவாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிற ஒருத்தன் என்கிற அடிப்படையில் நாளாந்தம் இது போன்ற பிரச்சனைகளை தொடராக சந்திக்கிறவன் என்கிற அடிப்படையில் பேசுகிறேன். நிர்பந்திக்கின்ற நிலையில் திருமண ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு தந்தை அழுது கொண்டு வருகிறார். ஏன் அழுகிறீர்கள்? திருமணம் தானே நடந்திருக்கிறது. இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை மௌலவி, இவள் சாக போகிறேன் என்று நிற்கிறாள். அவன் பொருத்தமே இல்லை இவளுக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓத வைத்தேன், எவ்வளவோ செலவழித்தேன். இப்படி ஒரு பால்கணத்திலே போய் விழுந்து விட்டாலே வேறு வழி இல்லாமல் நான் முடித்து வைத்து விட்டு இனி அந்த உறவே வேண்டாம் என்ற நியத்தோடு தான் எழுந்து வருகிறேன் என்று சொல்லுகிற தந்தைமார்களையும் நாங்கள் களத்திலே நேரடியாக சந்தித்திருக்கிறோம். வெறுப்போடு வாழுகிறவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய காதல் ஒட்டுமொத்த பெரும்பாவங்களின் வடிவமாக மாறி போயிருக்கிறது. ஒட்டுமொத்த பெரும்பாவங்களின் வடிவமாக மாறி போயிருக்கிறது. விலாவாரியாக பேசலாம். அது தனி ஒரு தலைப்பில் பேச வேண்டிய விஷயம். என்னென்ன பாவங்கள் நடக்கின்றன, பெரும் பாவங்கள் அத்தனையும் ஒன்று சேருகிற நிகழ்வாக இன்றைய திருமணங்களில் நடக்கிற இந்த காதல் விவகாரங்கள், சினிமாக்கள் காட்டுகிற, இன்றைய இருக்கிற சீரியல்கள் காட்டுகிற விஷயங்கள் அப்படியே மாறி போயிருக்கின்றன. அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்றால் என்ன என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹுடைய இடத்தில் கொண்டு வந்து வைத்தல் இணை வைத்தல் என்று நம்புகிறோம். அந்த இணை வைத்தல் அதனுடைய சாயல் என் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்கிற ஏகத்துவ சிந்தனைக்காகத்தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்தோம். நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம். என்னுடைய மாற்று மத எல்லா விஷயங்களிலும் நான் முரண்பட்டிருப்பதை இந்த இணை வைத்தல் என்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான். அது மிக பெரும் பாவம், மிக பெரும் அநியாயம் என்று நம்பி இருக்கிறேன். ஆனால் இந்த காதலின் பேரால் சர்வ சாதாரணமாக நடக்கிறது என்றாவது யோசித்தோமா? அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லுகிறது. இரவு 3-4 மணி வரைக்கும் தன்னுடைய காதலனோடு காதலியோடு மணிக்கணக்கிலே பேசிக் கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அல்லாஹு அக்பருக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் தூங்குகிற நேரம் சுபகுக்கு பாங்கு சொல்லுகிற நேரம் தான். நான் உனக்காக உயிரை கூட விடுவேன், நீ இல்லை என்றால் வாழ்க்கையை இழந்து விடுவேன் என்று தன்னுடைய உடலையும் வருத்தி உள்ளத்தையும் வருத்திக் கொள்கிற நிலை. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை தான் மிக கடுமையாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் அல்லாதவர்களை மிக கடுமையாக நேசித்தல், அல்லாஹுவை விட உயர்வாக கருதுதல் அன்புக்குரிய சகோதரர்களே ஈமானுடைய அடையாளமா? காதலின் பெயரால் என் தந்தை பார்த்து விடக்கூடாது, என் தாய் பார்த்து விடக்கூடாது, என் சகோதரன் பார்த்து விடக்கூடாது, என் சகோதரி பார்த்து விடக்கூடாது, என் வீட்டிலே தவழ்ந்து விளையாடுகிற என்னுடைய சின்ன தம்பி தங்கைகள் கூட கண்டுவிடக்கூடாது என்று நான் மறைத்து அடுத்தவர்களோடு கோல் பேசுகிற, மெசேஜ் பண்ணுகிற இந்த நிகழ்வை 24 மணி நேரமும் என் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறானே என்கிற பயம் இல்லாமல் தானே இன்றைய காதல்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹுடைய பார்வை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பார்வையையும் விட அற்பமாக கருதப்படுகிற இந்த பெரும் பாவம் காதலின் பெயரால் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை நம்பிக்கைகள், எத்தனை உறுதிப்பாடுகள் எல்லாம்
வீணடிக்கப்படுகின்றன. நான் ஒவ்வொரு வாலிபனிடத்திலும் சொல்லுகிற விஷயம், ஒவ்வொரு யுவதிக்கும் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய கைகளில் இருக்கிற கையடக்க தொலைபேசிகள் உங்களுடைய தாயோ, உங்களுடைய தந்தையோ, உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ உள்நாடுகளில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து உழைத்து வாங்கி தந்திருக்கிற இந்த கையடக்க தொலைபேசிகள் இருக்கிறதே, அது சாதாரண கருவி அல்ல. அவர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கை, அவர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கை அது. என் பிள்ளை இப்படி போக மாட்டான், என் மகள் இப்படி செய்ய மாட்டாள் என்கிற அந்த நம்பிக்கையோடு வாங்கி தருகிற அந்த கையடக்க தொலைபேசிகளில் நீங்கள் செய்கிற இந்த துரோகம் பெரும்பாவம் இல்லையா? இந்த துரோகம் பெரும்பாவம் இல்லையா? ஒரு ஆணோடு பெண், பெண்ணோடு ஆண் மஹரம் இல்லாத நிலையில் தனிமையில் பேசுதல் மார்க்கம் ஹராமாக்கிய ஒரு விஷயமே. இது அல்லாஹ்வுடைய வரையறை மீறாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த வரையறையை மீறுகிற பெரும்பாவம் நடக்கவில்லையா? அந்த வரையறையை மீறுகிற பெரும்பாவம் நடக்கவில்லையா? தாய் தந்தையர்கள் அல்லாஹுக்கு அடுத்ததாக, அல்லாஹுவின் தூதருக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் நேசிக்க வேண்டிய உறவு தாயும் தந்தையும் என்று சொல்லுகிறார். தாயையும் தந்தையையும் நோவினை செய்துவிட்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த காதலின் பெயரால் வெறுப்போடும், நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல மனக்கவலைகளோடும் 10, 15 வருடம் 20 வருடம் பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்த பெற்றோர்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, தந்தையாக இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு இருக்கும். பிள்ளை கருத்தரித்த நாளில் இருந்து அந்த பிள்ளையை வளர்க்கிற கற்பனை, இங்க இருக்கிற ஒவ்வொரு தந்தையும் பிள்ளைக்காக எத்தனையை இழந்திருக்கிறோம் தெரியுமா? எத்தனை சந்தோஷங்களை இழந்திருக்கிறோம், எத்தனை பெருநாட்களை இழந்திருக்கிறோம், எத்தனை நன்னாட்களை இழந்திருக்கிறோம், எத்தனை நோய்களை கூட என் பிள்ளைக்கு உடுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் வைத்தியசாலைக்கு போகாமல் விட்ட, நான் மறைத்துக் கொண்ட வருத்தங்கள் எத்தனை தெரியுமா? அத்தனை வருத்தங்களையும் அத்தனை சிரமங்களையும் அந்த பிள்ளைகளுக்காகவே பார்த்து பார்த்து தாங்கிக் கொண்டு வருகிற பொழுது கடைசியில் அந்த பிள்ளை ஏதோ ஒரு ஆசையின் காரணமாக 4 வார்த்தைகள் சொல்லிவிட்டான் என்பதற்காக, ஒரு 100 ரூபாயுடைய அன்பளிப்பை கொடுத்து விட்டான் என்பதற்காக கூட படித்தவன், சந்தித்தவன், பேசியவன் என்றெல்லாம் யாரோ ஒருத்தனோடு யாரோ ஒருத்தியோடு உறவாக இருக்கிற பொழுது எனக்கு முடியவில்லையே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் நினைத்தபடி அமைத்துக் கொடுக்க முடியவில்லையே என்கிற மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுடைய இந்த மனவேதனை உக்கூக்குள் வாலிதைன் என்று சொல்லுகிற பெரும்பாவம் இல்லையா? பெரும்பாவம் இல்லையா? இப்படி ஒட்டுமொத்த பெரும்பாவங்களின் வடிவங்களாக மாறி போயிருக்கிற இன்றைய இந்த காதல் தான் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய திருமணங்களை தீர்மானிக்கிற சக்தியாக மாறி போயிருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுது இந்த திருமணங்களில் எப்படி சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்க முடியும்? அல்லாஹ்வுடைய அருளை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வை கோபப்படுத்துகிற அத்தனை காரியங்களையும் செய்து கொண்டு அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அருளை மட்டும் பாரக்கல்லாஹு லக்க என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொண்டால் அல்லாஹ் எல்லாவற்றையும் மறந்து விடுவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் அருள் பாலித்து தௌபா செய்தவர்களை தவிர அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் சகோதரர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? அப்படித்தான் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோமா? எப்படி இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும்? அடுத்த கட்டம் அன்புக்குரிய சகோதரர்களே, 3வது விஷயம் திருமண நாளின் நிகழ்வுகள். திருமண நாளின் நிகழ்வுகள் அன்புக்குரியவர்களே, இன்றைய திருமணங்கள் மாற்று மத கலாச்சாரங்களின் அனாச்சாரங்களின் ஒட்டுமொத்த வடிவமாக மாறி போயிருக்கின்றன. ஈமானிய சகோதரர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் உளமாற நேசிக்கிற, அவர்களுடைய வழிகாட்டல்களை உயிரை விட மேலாக நேசிக்கிற என் இனிய ஈமானிய சகோதரர்களை உங்களிடத்தில் சவால் விடுத்து சொல்லுகிறேன். இன்றைய திருமணங்களில் இஸ்லாம் எதில் இருக்கிறது? இன்றைய திருமணங்களில் இஸ்லாம் எதில் இருக்கிறது? சில நேரம் சில இடங்களில் திருமண ஒப்பந்தங்களில் இருக்கிறது. திருமண ஒப்பந்தங்களில் அக்து நிக்காஹிலே இருக்கிறது. அது முடிந்து விட்டால் திருமணங்கள் மிக மோசமான அனாச்சாரங்களின் வடிவங்களாக மாறி போயிருக்கின்றன. மாப்பிள்ளையை அழைத்து செல்கிற பொழுது முன்னால் 10-15 மோட்டார் சைக்கிள்கள், இந்த ஊரிலே எப்படி என்று தெரியாது, சில ஊரினுடைய நடைமுறைகள். பின்னால் மாப்பிள்ளையுடைய கார் வருகிறது, அதற்கு பின்னால் மாப்பிள்ளையினுடைய நண்பர்கள் ஹோனை அமர்த்தி பிடித்துக் கொண்டு சப்தமாக ஒலி எழுப்பிக் கொண்டு அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டு வீதி போக்குவரத்துகளை எல்லாம் தடுத்துக் கொண்டு வீதியிலே வருகிறவர்கள் வயோதிபர்கள், நோயாளிகள், முதுமையிலே இருப்பவர்கள் எல்லாம் இவர்கள் நாசமாக போக வேண்டும் என்று திட்டுகிற திருமணங்கள் தானே இன்றைய சமுதாயத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. திருமணங்கள் அவரவர்களுடைய பொருளாதாரத்தின் உச்ச நிலையை காட்டுகின்ற நிலைக்கு போயிருக்கிறது. என்னிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை காட்டுகிற திருமணங்களாகத்தானே, பெருமைக்காக கொண்டாடுகிற திருமணங்களாகத்தானே இந்த திருமணங்கள் மாறி போயிருக்கின்றன. திருமணங்களில் பயன்படுத்துகிற
உணவு பரிமாறுகிற தட்டுகளில் கூட மாப்பிள்ளை பெண்ணுடைய பேரை பதித்து அவர்களுடைய திருமண நாளை பதித்து போதாக்குறைக்கு பாரக்கல்லாஹு லக்க என்று அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையையும் எழுதி குப்பையில் வீசுகிற கலாச்சாரத்தை தானே இன்றைய சமுதாயத்தில் நாம் திருமணத்தின் பேரால் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வீட்டினுடைய பெண் அதுவரைக்கும் மூடி மறைத்து நான் பல மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்த என்னுடைய பெண்ணை திருமணத்தின் பெயரால் திருமண மண்டபத்தில் லட்சக்கணக்கான ஆடைகளை லட்சக்கணக்கான தொகை கொடுத்து வாங்கிய ஒரு ஆடையோடு அவளை ஒரு பொம்மையாக இருப்பாட்டி வைத்திருக்கிறேனே. எல்லா அந்நிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாப்பிள்ளையினுடைய நண்பர்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் அடுத்த வீட்டுக்காரர்களுக்கும் என்னோடு வேலை செய்கிற அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு கண்காட்சியாக திருமண நாளில் என்னுடைய மகளை நான் ஆக்குகிறேனே. வெட்கம் இல்லாத ரோஷம் இல்லாத ஒரு கணவனாக ஒரு தந்தையாக நான் இருக்கிறேனே என்றாவது யோசித்தேனா? என் திருமண நாள், என் பிள்ளையினுடைய திருமண நாள், அதுவரைக்கும் என் பிள்ளை பாடசாலை கலைந்து 2 மணிக்கு வந்தால் கூட நீ லுஹர் தொழுது விட்டு வந்தால் தான் சாப்பாடு தருவேன் என்று சொன்ன தாயும் தந்தையும் லுஹர் தொழுகையோடு பிள்ளையை கொண்டு போய் மணவரையிலே இருப்பாட்டுகிறார்கள். அசருடைய நேரம், மகரிபுடைய நேரம், சில இடங்களில் இஷாவுடைய நேரம். அந்த பிள்ளைக்கு அவனுடைய சொந்த தேவைகளை கூட நிறைவேற்றுவதற்கு எழும்பி போக முடியாமல் அல்லாஹுடைய கட்டளைகள் ஹதீஸ் படிக்கவில்லையா? வேண்டுமென்றே தொழுகை கடமை என்று தெரிந்து அந்த தொழுகையை யார் ஒருவர் வேண்டுமென்றே விட்டு விடுகிறாரோ ஃபகத் கஃபர், அவர் காஃபிராகி விட்டார் என்றார்களே ரசூலுல்லாஹ். என் பிள்ளையை மதம் மாற்றித்தானே நான் திருமணம் முடித்து வைக்கிறேன், வேண்டுமென்று செய்கிற விஷயம் இல்லையா? என்றாவது ஒரு ரோஷம் உள்ள தந்தை, இல்லை பக்கத்திலே இருக்கிற ஒரு ரோஷம் உள்ள கணவன் தொழுகைக்கு நேரம் ஆகிவிட்டது போய் தொழுது விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிற மன தைரியம் இல்லையே. மேக்கப் அழிந்து விடும். பிள்ளை உடுப்பு போட்டிருக்கிறாள், அந்த உடுப்போடு தொட முடியாது. அல்லாஹுடைய கட்டளைகளை பாழாக்குகிற மேக்கப்பும் அல்லாஹுடைய கட்டளைகளை பாழாக்குகிற ஆடைகளும் எப்படி சகோதரர்களே வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வரப்போகிறது? எப்படி வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வரப்போகிறது? எத்தனை அனாச்சாரங்கள், இந்த அனாச்சாரங்களின் பேரால் நடக்கிற எத்தனை வேதனைகள். இவைகளெல்லாம் மார்க்கமா? இவைகளெல்லாம் மார்க்கமா? இந்த பொருளாதாரம் என்னிடத்தில் வசதி இருக்கிறது, நான் செலவழிக்கிறேன், நான் விரும்பித்தானே செய்கிறேன். நீங்கள் விரும்பியதை எல்லாம் இந்த மார்க்கத்தில் செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய தீன். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாக்களும் மாத்திரம் தான் நிலைநாட்டப்பட வேண்டும். நீங்கள் விரும்பியதை எல்லாம் செய்வது என்றால் இந்த மார்க்கத்தில் அதற்கு அனுமதி கிடையாது. வரையறைக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இதற்குரிய தண்டனையை நீங்கள் சுமந்தாக வேண்டும், சுமந்தாக வேண்டும். புகைப்பட கலாச்சாரம் யார் கண்டுபிடித்த கலாச்சாரம்? வெட்கம் இல்லாத ரோஷம் இல்லாத மணமக்களை பார்க்க வேண்டும் என்றால் பேஸ்புக்கிலே போய் பாருங்கள், பேஸ்புக்கிலே போய் பாருங்கள். புகைப்பட நிலையங்களின் விளம்பரத்துக்காக தன் மனைவியை விளம்பர பொருளாக ஆக்குகிற ஒரு கணவன் தான் அந்த பிள்ளையை மார்க்கத்தோடு வளர்க்கப் போகிறானா? என்னுடைய போட்டோ முகநூலிலே வலம் வருகிறது, என் கணவனோடு நான் அணைத்துக் கொண்டு நின்றது, அவனுடைய நெஞ்சை பிடித்துக் கொண்டு நின்றது, அவனோடு கட்டிப்பிடித்துக் கொண்டு நின்றது, அவனை முத்தமிட்டுக் கொண்டு நின்றதெல்லாம் முகநூலிலே வருகிறது என்கிற பொழுது அதை பார்த்து கொதித்து எழாத ஒரு பிள்ளை தான் மார்க்கம் உள்ள பிள்ளையாக இருக்க போகிறதா? அதை அல்பம் செய்து பாதுகாத்து என்ன பயன்? எத்தனை அல்பங்கள் பார்ப்பதற்கு விருப்பம் இல்லாமல் வெறுப்போடு மூளைகளில் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன தெரியுமா? அல்லாஹ் இருக்கிறான் சகோதரர்களே. திருமண வாழ்க்கையின் சுருக்கத்தை ஒற்றை வரியில் சொல்வதாக இருந்தால், ஒரு நாளின் சந்தோஷத்திற்காக வாழ்நாளின் சந்தோஷத்தை தொலைக்கிற நிகழ்வுகளாக இன்றைய திருமணங்கள் மாறி போயிருக்கின்றன. பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு நாளின் சந்தோஷத்திற்காக வாழ்நாளின் சந்தோஷத்தை தொலைக்கின்ற திருமணங்களாக இன்றைய திருமணங்கள் மாறி போயிருக்கின்றன. அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, ஈமானிய ரோஷத்தோடு யோசியுங்கள் சகோதரர்களே, ஈமானிய ரோஷத்தோடு யோசியுங்கள். அல்லாஹுடைய தீன் இந்த தீன், அல்லாஹுடைய அருளோடு தான் நீங்கள் வாழ வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அழகான பிரார்த்தனை, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். யா அல்லாஹ், இவர்களுக்கு உள்ளும் புறமும் நீ பரக்கத்து செய்து நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து விடு என்கிற அந்த பிரார்த்தனை தான் இந்த திருமண வாழ்க்கையின் அடித்தளம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாமல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லாமல், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாகிய அந்த மவத்தத்தும் ரஹ்மத்தும் உள்ளத்தில் ஏற்படாமல் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் வராது சகோதரர்களே. அதை ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற திருமணங்களாக இருக்க வேண்டும்.
தொழுகைக்கு முக்கியத்துவம் இல்லாத மார்க்கத்தின் அத்தனை விஷயங்களையும் போட்டு காலுக்கு கீழே மிதிக்கிற திருமணங்கள். சுப்ஹானல்லாஹ். திருமணங்களில் கலந்து கொண்டாலே ஏன் கலந்து கொண்டோம்? இன்று ஆடல் பாடல்களோடு இசைகளோடு திருமண மண்டபங்களிலே கணவனும் மனைவியும் சேர்ந்து நடனமாடுகிறார்கள், குடும்பமாக சேர்ந்து கைதட்டுகிறார்கள், அதை வீடியோ எடுத்து டிக்டாக்கிலே போடுகிறார்கள். எந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் சகோதரர்களே? எந்த கொள்கையில் நாம் இருக்கிறோம்? எந்த சிந்தனையில் இருக்கிறோம்? எங்களுக்கு மௌத்து கிடையாதா? மறுமை கிடையாதா? மறுமையினுடைய விசாரணை கிடையாதா? இந்த வாழ்க்கையை வடிவமைத்தவன் ரப்பு என்கிற அந்த நம்பிக்கை கூட கிடையாதா? அவன் நாடியதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்கிற உணர்வு கூட கிடையாதா? இந்த சந்தோஷங்கள் எத்தனை நாள் நீடிக்கப் போகிறது சகோதரர்களே? அல்லாஹ் சொல்லுகிறானே, வல்லதீன கஸபூ பிஆயாத்தினா சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். எங்களுடைய மார்க்கத்தை யார் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அத்தாட்சிகளை எல்லாம் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்போம் என்று சொல்லுகிறானே அல்லாஹ். இந்த வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்கிற பொழுது சொன்னார்களே, யார் ஒருவர் பாவத்துக்கு மேல் பாவம் செய்கிற பொழுதும் அல்லாஹ் அவருக்கு எந்த சோதனையும் ஏற்படுத்தாமல் அவருக்கு திரும்ப திரும்ப பாவம் செய்வதற்கான வழிகளை திறந்து கொடுக்கிறானோ, அது இஸ்தித்ராஜ் என்று சொல்லுகிற படிப்படியாக அவன் பிடிப்பதற்கான அடையாளம் என்றார்களே ரசூலுல்லாஹ். நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? நான் சந்தோஷமாகத்தானே இருக்கிறேன், நான் என்ன செய்தாலும் நிம்மதியாகத்தானே இருக்கிறேன், என் மனைவியோடு நான் சுற்றி திரிகிறேன் தானே, நிம்மதியாக வாழ்கிறேன் தானே, நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? ரப்பு எல்லாவற்றையும் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? கணக்கெடுக்காமல் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து அநியாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் செய்கிற விஷயங்களை அவன் கண்டும் காணாமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, திருமணத்தின் அடிப்படை சீர்கட்டு போனதனுடைய விளைவை இந்த சமுதாயம் இன்று விவாகரத்துகளாக, தலாக்குகளாக, பல்வேறு கோணங்களின் குடும்ப பிரச்சனைகளாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த திருமணங்களை அல்லாஹுக்காக நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமணங்களில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை, குறிப்பாக மார்க்கம் விளங்காமல் செய்கிற ஒரு சில விஷயங்களையும் இங்கு அடையாளப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதில் நான் பேச வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் நேரத்தினுடைய அருமை கருதியும் இந்த விஷயங்களுடைய முக்கியத்துவம் கருதியும் சில விஷயங்களை பேசுகிறேன். இன்று மணமகனுக்கு எதிரான பகிடிவதைகள், மார்க்கத்தின் பெயரால் மணமகனின் நண்பர்களால் மணமகனை தனிமையில் அழைத்து சென்று அல்லது மணமகனுடைய வீட்டிலே வைத்து அல்லது மண்டபத்திலே வைத்து வீண்விரயம் செய்கிற, அவனின் மீது ஏதாவது ஒன்றை பூசுகிற, ஏதாவது ஒன்றை வீசுகிற, உணவுப் பண்டங்களை எல்லாம் வீசி எறிகிற ஒரு அவல நிலையையும் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருமணம் செய்ய வேண்டும், உங்களுடைய வசதியின் பிரகாரம் செய்ய வேண்டும். ஆனால் அதை எல்லை மீறி வீண்விரயமாக போகிற பொழுது இன்னல் முபத்திரீன கானூ இக்வான ஷயாத்தீன், வீண்விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள், சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஷைத்தான்களாக மாறி போகிற திருமணங்களில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்க மாட்டார். திருமண மண்டபத்துக்கு வெளியிலே ஒரு சகோதரன் கையேந்தி யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரி பிளவை விரித்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறாள். உள்ளே 10,000 15,000 லட்சக்கணக்கிலே அனாச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செலவழிக்கிற தொகைகளை அல்லாஹுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவழித்து விட்டு ஏழைகளுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் உணவளித்து அவர்களுடைய மனதை குளிரச் செய்து பாருங்களேன். அவர்களுடைய பிரார்த்தனைகளில் உங்களுடைய திருமண வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். ஏன் சகோதரர்கள் இதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறோம்? ஏன் இதை பற்றி, அல்லாஹுவை பற்றி, திருமணம் என்று சந்தோஷம் என்று வந்துவிட்டால் ஏன் அந்த விஷயத்தில் ஈமானை இழந்து விடுகிறோம்? ஏன் அந்த விஷயத்தில் வரையறைக்கு எந்த அளவுக்கு என்றால் குர்ஆன் சுன்னா பேசுகிற சகோதரர்கள் உட்பட, அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடுகிற, பள்ளிவாசலில் முன்சப்பிலே நின்று தொழுகிற, ஏன் சில ஆலிம்கள் மௌலைமார்களுடைய திருமணங்கள் கூட இந்த நிலைக்கு இன்று மாறி போயிருக்கிறது. பேச முடியவில்லை சகோதரர்களே.
அதே போன்றுதான் திருமண ஒப்பந்தங்கள் நடைபெறுகிற பொழுது கூட சில அறியாமைகள் இன்றி ஒரு திருமணம் என்பது அன்புக்குரியவர்களே, அந்த திருமணத்தில் மணமகன் இருக்க வேண்டும், அந்த திருமணத்தில் வழிகாரன் இருக்க வேண்டும், 2 சாட்சிகள் இருக்க வேண்டும், மகர் தொகை சொல்லப்பட வேண்டும், ஈஜாப் கபூல் நடக்க வேண்டும். இவைகள் நடக்கிற பொழுதுதான் அது திருமணமாக செல்லுபடியாகும். இன்று இந்த திருமணங்கள் வழிகாரர்கள் இல்லாத திருமணங்கள், வழியாக வருவதற்கு தகுதியற்றவர்கள் எல்லாம் வழியாக வருகிற திருமணங்கள். அண்மையில் ஒரு திருமணத்திலே கலந்து கொண்டிருந்தேன். திருமண ஒப்பந்தம் எழுதுவதற்காக ரெஜிஸ்டருக்காக போயிருந்தேன். வழிகாரன் யார்? சாட்சியுடைய புருஷனார், சாட்சியினுடைய கணவர். சாட்சா வந்திருக்கிறார். ஏன் வாப்பா இல்லையா? வாப்பா கோபித்துக் கொண்டு போயிருக்கிறார். வாப்பாவினுடைய வாப்பாவினுடைய வழிகாரர்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது, ஒரு தரஜா இருக்கிறது. அவர்கள் தான் வழிகாரர்களாக வரலாம். வாப்பா வர வேண்டும், வாப்பாவினுடைய வாப்பா வர வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் வாப்பாவினுடைய சகோதரர்கள் வர வேண்டும். இல்லை என்றிருந்தால் அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் வர வேண்டும். இல்லை என்றிருந்தால் அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் வர வேண்டும். 2வது 3வது கல்யாணம் நடக்கிறது என்றால் மூத்த கல்யாணத்திலே ஒரு மகன் இருக்கிறார், பருவ வயதை அடைந்திருக்கிறார் என்றால் அவர் வர வேண்டும். இல்லை என்றால் காலி வழியாக வர வேண்டும். காலி வழியாக வராத பொழுது எங்களுடைய இப்பொழுது இருக்கிற முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தின் பிரகாரம் காலி வழி ஓலை என்று சொல்லுகிற ஒரு கடிதத்தை கொடுப்பார். அதிலே இன்னொருவரை பள்ளி இமாமையோ அல்லது அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவரை அவர் வக்கீலாக நியமிப்பார். அவர் காலியினுடைய வக்கீலாக இருந்து திருமணம் முடிக்க வேண்டும். சாட்சிகள் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், நீதமானவர்களாக இருக்க வேண்டும், தெளிவான புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அண்மையில் ஒரு திருமணம் முகநூலியை பார்த்தேன். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஒரு ஜனாதிபதி சாட்சி கையெழுத்திடுகிறார். அவருக்குரிய அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த திருமணத்துக்கு வந்திருக்கிறார் என்பதற்காக திருமணத்தின் சாட்சியாக அவர் கையெழுத்திட முடியாது. முஸ்லிம் கிடையாது. என்னோட வேலை செய்கிற என்னுடைய முதலாளி, எனக்கு கடை வைத்து தந்திருக்கிறவர், அடுத்த மதத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் வந்திருக்கிறார். அவருடைய கௌரவத்திற்காக அவரை நான் சாட்சி கையெழுத்துக்கு விடுகிறேன் என்று ஒரு முஸ்லிம் விட முடியாது. எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே? அது திருமணத்தினுடைய நிபந்தனை. இந்த நிபந்தனை மீறப்படுகிற திருமணம் செல்லுபடியாகாது. இவைகளை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாத மனோநிலையோடு இந்த சமுதாயத்தில் நாங்கள் மார்க்கத்தை விட்டு பிழைத்துக் கொண்டிருக்கிறோமே, மார்க்கத்தை அப்படியே தூக்கி வீசிக் கொண்டிருக்கிறோமே. இதையெல்லாம் யோசிக்க மாட்டோமா? என் அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹுக்காக சொல்லிக் கொள்கிறோம், இந்த திருமணம் என்பது ஒரு பெரும் வணக்கம். இந்த வணக்கத்தை வணக்கமாக பாருங்கள், ஒரு இபாதத்தாக நிறைவேற்றுங்கள். இன்றைய திருமணங்கள் நடக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பேசி வைத்தல் என்கிற ஒரு கலாச்சாரம், பேசி வைத்தல் என்கிற ஒரு கலாச்சாரம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒரு நிர்பந்தமான சூழலில் திருமணத்திற்கான தடைகள் ஏதாவது இருக்கிற பொழுது அந்த தடைகள் நிவர்த்தியாகிற வரைக்கும் கொஞ்சம் தாமதப்படுத்துவதற்கான அனுமதி இருக்கிறது. ஆனால் இன்று மணமகன் வெளிநாட்டிலே இருக்கிறார், வெளிநாட்டுக்கு இப்போதுதான் போகிறார். திருமணத்தை பேசி வைக்கிறார்கள். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள், சில திருமணங்கள் 10 வருடங்கள் கழித்து நடைபெறுகின்றன. இடையில் இந்த மணமகனும் மணமகளும் கணவன் மனைவியாகவே மாறி போகிறார்கள். கணவன் மனைவியாகவே மாறி போகிறார்கள். தனிமையில் சந்திக்கிறார்கள், கோல் பேசுகிறார்கள், வீடியோ கோல் பேசுகிறார்கள், லீவிலே வந்தால் நேரிலே சந்திக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், மாப்பிள்ளை பேசி வைத்த மாப்பிள்ளை வருகிறார் என்றால் உம்மாவும் பாப்பாவும் ராத்தாவும் தங்கச்சியும் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த 2 பேரையும் தனிமையிலே விட்டு வந்து விடுகிறார்கள். எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே? திருமண ஒப்பந்தம் நடைபெறாத வரைக்கும், மகர் தொகை ஒப்படைக்கப்படாத வரைக்கும், வழிகாரன் மூலமாக ஈஜாப் கபூல் நடக்காத வரைக்கும் அவர்கள் எப்படி கணவன் மனைவியாக மாற முடியும்? அவர்கள் எப்படி மஹரமான உறவாக மாற முடியும்? முடியாதல்லவா? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோமே. வருடக்கணக்கில் பேசி வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 4 விஷயங்கள். அந்த 4 விஷயங்களுக்கும் நேரம் வந்து விட்டால் அதை உடனடியாக நிறைவேற்றி வையுங்கள். அதிலே ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஒரு திருமணம் முடிப்பதற்குரிய கணவன் மனைவி அல்லது மணமகன் மணமகள் அவர்கள் தயாராகிவிட்டால் திருமணத்தை பிற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்களே. இந்த பாவங்கள் நடைபெறும் என்றுதான். இதைவிட பெரும் பாவங்கள் எல்லாம் நடைபெற்று 2 பேரும் சேர்ந்து அவர்கள் உறவு கொண்டாடி அதற்கு பிறகு திருமணம் முறிந்து போன வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன. எத்தனையோ பேர், எத்தனையோ தாயும் தந்தையும் தலையிலே கை வைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஊருக்கெல்லாம் தெரிந்து விட்டது, இன்னாரை பேசி இருக்கிறது, இத்தனை நாள் பேசி வைத்திருக்கிறோம், எல்லாம் தெரிந்து விட்டது. இப்பொழுது அவன் இன்னொருவரோடு தொடர்பாகிவிட்டான், அப்பொழுது அவள் இன்னொருத்தனோடு தொடர்பாகிவிட்டால், எனவே இந்த திருமணம் முறிந்து விட்டது, சமுதாயத்தில் எப்படி முகம் காட்டுவது என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பெற்றோர்கள். புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹுக்காக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தியரியை பெற்றோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் என் ஈமானிய சமுதாயத்திற்கும் ஆழமாக பதிவு செய்துவிட்டு என் குத்பாவை நிறைவு செய்து கொள்ளுகிறேன்.
அல்லாஹ்வுக்கு மாற்றமான, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமான ஏதாவது ஒரு விஷயத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் தேடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த மார்க்கம் பொய்யாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த தீன் பொய்யாக இருக்க வேண்டும். அப்படி இந்த தீனும் குர்ஆனும் ஹதீஸும் பொய்யாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களில் சந்தோஷம் கிடைக்கும். இந்த தீன் உண்மை என்று நீங்கள் நம்பினால், இந்த குர்ஆன் சத்தியம் என்று நீங்கள் நம்பினால், அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகள் உண்மை என்று நீங்கள் நம்பினால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயங்களில் நிச்சயமாக சத்தியமாக எந்த ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்காது என்று நம்புங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானா.